ஹாய் கைஸ், நம்ம கீரை கூட்டு பார்க்க போகிறோம். என்ன கீரைனா சிகப்பு கீரை. எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? இது அடுப்பில் நம்ம பாசிப்பயிறு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிடலாம். போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். பாசிப்பயிறு நல்லா கரைஞ்சிருச்சு. அப்புறம் சொரக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிண்டிக்காங்க. அப்படியே மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். பாருங்கள் கீரையை இன்னும் தண்ணிலாம் வற்றணும், நல்லா அப்போ நல்லாயிருக்கும் கீரை. இந்த சைடு பாருங்கள், சொரக்காய் கூட்டு. தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். கீரை கூட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேங்காய் அரைச்சதை. ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரக பொடி போட்டுக்கோங்க. அடுத்து பெருஞ்சீரக பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கீரை கூட்டு முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சொரக்காய் கூட்டுக்கு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். சொரக்காய் கூட்டுக்கு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் ஊற்றியாச்சு. பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னா இது மாதிரி சொரக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னா இதே இறால் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இறால் போட்டு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் சொரக்காய் கூட்டுக்கு பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம்ல. சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா செவந்துருச்சு. பிரியாணிக்கு கறி மசாலா பட்டை எல்லாம் பாக்கெட்டில் இருக்குன்னு தெரியுமா? அதையெல்லாம் நீங்களே வீட்டில் தனியாக அது பாக்கெட் வாங்கி நீங்களே வீட்டில் தனியாக நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த பொடியை தான் நம்ம இதுக்கு பாவக்காய் கிரேவிக்கு போட போகிறோம். போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும் இது போட்டால். இந்த பொடி ரொம்ப போட்டுறாதீங்க, லைட்டாக கொஞ்சமாக போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். போடுங்க. இப்போ நம்ம பாவக்காய் கொட்டிக்கலாம். நீங்கள் முன்னாடியே பாவக்காய் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியிலலாம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும்.
சரிங்களா? பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கிடலாம், ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். வேகட்டும், கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், வாங்க பார்க்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு, அப்பளம், சொரக்காய் கூட்டு, சிகப்பு கீரை கூட்டு, தக்காளி சூப்பு, பாவக்காய் கிரேவி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.